வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோடிக்கு செங்கம்பள வரவேற்பு, குண்டுகள் முழங்க உபசரிப்பு. தமிழக மீனவர்கள் விடுதலை, நல்லிணக்க அடிப்படையில் நகர்வு. சர்வதேச புரிதல் இல்லாவிட்டால் நாடு பாரிய பேரழிவை சந்திக்கும், வஜிர எச்சரிக்கை. சீனாவை பகைக்கும் இலங்கை, ஆபத்து அதிகம் என்கிறார் சரத் வீரசேகர. என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை பரிதாபம், கேலி செய்த சாணக்கியன். அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த சீனா, அமெரிக்க பொருட்களின் வரியும் அதிகரிப்பு. தாய்லாந்தின் தலைநகர் பாங்கோங்கில் இடம்பெற்ற பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் அங்கிருந்து இலங்கைக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையை நேற்றிரவு சென்றடைந்துள்ளார். ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருசாந்த் அபேசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மற்றும் ராஜதந்திரிகள் குழுவினருக்கு விமான நிலையத்தில் வைத்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் 100 ஆண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் 4வது சந்தர்ப்பம் இதுவென்பதுடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார, கலாச்சார மற்றும் வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வது, இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதுமே இந்த அரசு விஜயத்தின் நோக்கமாகும். இன்று காலை 9 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கான வரவேற்பு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளது. அத்துடன் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் ஆரம்பிப்பு, வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 5000 மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சி வளாகத்தின் நிர்வாகம், 5000 மதத்தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகரூடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். அத்துடன் இந்திய பிரதமர் நாளை அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் தொடர்ந்து சமீட்சை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட தொடர்ந்து பாதையையும் திறந்து வைக்க உள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டனர். இந்திய பிரதமர் கொழும்பு தாஜ் சமுத்ரா நட்சத்திர விடுதிக்கு சென்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் பெரும் வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் தனக்கு வழங்கிய ரம்மியமான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து கடந்த மாதம் 15ஆம் திகதி கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் இயந்திர பழுது காரணமாக கடந்த 20ஆம் திகதி தமிழக கடற்பகுதியில் கரையொதுங்கிய ஞானராஜ், பூலோகன் ஆகிய 2 கடற்றொழிலாளர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் 11 பேர் ஸ்ரீலங்கா அரசால் நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் புழல் சிறையில் இருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 கடற்றொழிலாளர்களை இந்திய அரசு நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டது. இவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலம் யாழ்ப்பாணம் திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 கடற்றொழிலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஆலோசனை பெற்ற பிறகு கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் அலுவலகத்தினரால் சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தால் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட இவர்கள் மிரிகான தடுப்பு முகாமிற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக ஒவ்வொருவராக கைது செய்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்களை விடுத்து சில்லறை மோசடியாளர்களையே கைது செய்கிறார்கள். தற்போது கைது செய்யப்படும் அனைவரும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்படுகின்றனர். இவ்வாறு தடுத்து வைக்கப்படுவது முக்கியமல்ல. உரிய சாட்சிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெரும்பாலான வழக்குகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடிப்படையாக கொண்டவையாகும்.
ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாமர சம்பத் தசநாயக்கவை சிறையில் அடைப்போம் என கூறி 2 தினங்களில் அவர் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு சட்ட நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படும் எனில் அவை அங்கீகரிக்கக்கூடியவை அல்ல. எதிராளிகளை அரசியல் ரீதியில் கைது செய்யும் கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டால் அது எதிர்காலத்திலும் தொடரும். இந்தியாவுடன் மோதினால் இலங்கையும் அழிவு பாதையில் செல்லும். நட்பு நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை எவ்வாறு பேணுவது என்பதற்கு அனுபவம் தேவை. அது இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். இதில் பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய வகையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவித்தார். 2 நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட உள்ள ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் மற்றும் உள்ளடக்கங்கள் என்னவென்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். உண்மையை வெளிப்படுத்தாதவரை சந்தேகம் தோற்றம் பெறும் என்றும் இலங்கை பிளவுபடுத்தப்படாத வெளிவிவகார கொள்கையை கடைபிடிக்கின்ற நிலையில் பாதுகாப்பு தொடர்பில் ஒரு நாட்டுடன் மாத்திரம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவது நாட்டின் வெளிவிவகார கொள்கையை கேள்விக்குள்ளாக்கும் எனவும் கூறினார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அதிகார போட்டித்தன்மை தீவிரமடைந்துள்ள பின்னணியில் இந்தியாவுடன் இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் தமிழ்நாடு சட்டசபையில் இலங்கையின் கச்சதீவை மீளப் பெற்றுக் கொள்வதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ள பின்னணியில் இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து சந்தேகம் தோற்றம் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் இலங்கை உட்பட பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியோவா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மந்தமான அபிவிருத்தியின் போது அமெரிக்க வரி அதிகரிப்பானது உலகளாவிய பொருளாதார கண்ணோட்டத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆபத்தை தெளிவாக தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்திற்கு மேலும் தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை தவிர்ப்பது முக்கியம் என்றும் வர்த்தக பதட்டங்களை தீர்க்கவும் நிச்சயமற்ற தன்மையை குறைக்கவும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட அமெரிக்காவையும் அதன் வர்த்தக பங்காளர்களையும் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இந்த மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி வசந்தகால கூட்டங்களின் போது வெளியிடப்படும் உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் நாணய நிதியம் தனது மதிப்பீட்டின் முடிவுகளை பகிர்ந்து கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான போது ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை முன்னேற்றியதாக வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்கா விதித்த வரி தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கும் இந்த வரி கொள்கை தொடர்பிலும் அதனால் முழு உலகுக்கும் ஏற்பட போகும் தாக்கம் தொடர்பாகவும் சில தினங்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பொன்றை விடுத்திருந்தார் என்றும் கூறினார். அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படும் போது சர்வதேசத்துடன் கையாளுவதற்கான அனுபவம் அரசாங்கத்திற்கு முக்கியம் என கூறினார். அதனால் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்வது மிகவும் முக்கியமாகும் என ரணில் விக்ரமசிங்க ஆரம்பத்திலேயே அறிவித்திருந்தார் என அவர் கூறினார். மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது. அவருடைய நிலைமையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை. என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் 225 பேரிலே 225, 224, 223, 222 இந்த வரிசையிலே தான் இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் செயல்பட்டவருடைய வரிசையில் பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்குறார்கள் இல்லை. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள், இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால், ஏனப்பா நீங்க செய்யலாதுன்னு கேட்டா பதவி இல்லாமல் போகும் என்று பயம். பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடும். சரி, நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றித்தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம். ஒரு அமைச்சர் இருக்கிறார், மூக்கால தான் காய்ப்பார் என்று காய்ப்பார், இந்த நேரம் அவ்வளவுதான் நடக்கும் என்று காய்ச்சிட்டு இருப்பார். அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்துக்கு கடந்த 6 மாதங்களாக நடந்திருக்கு. மட்டக்களப்புக்கு வந்தார், அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார். உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு 10 நிமிஷத்தில் அங்கே போனார்கள், ஆளை ஏற்றி அனுப்பி விட்டாங்க. இங்கேயும் பார்த்து செய்யுங்க. ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிருப்பர் என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள். மட்டக்களப்பு வாழைச்சேனை காவத்துமுனை பிரதேசத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் நேற்று மாலை நாசிவன் தீவு கடற்கரை பகுதிக்கு சென்று கடலில் நீராடிக் கொண்டிருந்தனர். இதன்போது 7 வயதுடைய ஆண் மற்றும் பெண் ஆகிய 2 சிறுவர்களும் கடல் நீரில் மூழ்கியதை அடுத்து நீராடிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்றி மட்டு போதான வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ளனர். பெற்றோர் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தாமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
கச்சத்தீவு மீட்கப்படுவதே தமிழக கடற்றொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான நிரந்தர தீர்வு என்றும் ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை ஸ்ரீலங்கா அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்றொழிலாளர்களின் உயிரையும் உணர்வையும் பாதுகாப்பது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் தலையாய கடமை என்றும் கூறினார். கடற்றொழிலாளர்களின் நலன் மற்றும் கச்சத்தீவு சார்ந்த தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு தீர்மானம் தமிழ்நாடு அரசை தமிழக வெற்றிக்கழகத்தின் நிலைப்பாடான கச்சத்தீவு மீட்பு மற்றும் மீனவர் பாதுகாப்பு நிலைப்பாடு நோக்கி நகர வைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது தமிழக அரசு தனி தீர்மானம் இயற்றும் கபட நாடக அரசியலை தமிழக வெற்றிக்கழகம் கடுமையாக கண்டிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமானதாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு என்றும் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த ஸ்ரீலங்கா அரசுக்கு பிரதமர் மோடி நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் வரி விதிப்பால் உலகெங்கிலும் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனா உயர்த்தியுள்ளது. அதன்படி ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் அனைத்து அமெரிக்க பொருட்களின் இறக்குமதிக்கும் 34% வரியை விதிக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது. கணினி பாகங்கள் மற்றும் மின்சார வாகன கலன்கள் போன்ற உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் அரிய மண்தாதுக்கள் மீது கூடுதல் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப் போவதாக சீன வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் வர்த்தக தடைகள் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட அமெரிக்க நிறுவனங்களின் பட்டியலில் கூடுதலாக 27 நிறுவனங்களை சேர்த்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் உலக வர்த்தக மையத்தில் அமெரிக்கா மீது சீனா வழக்கு ஒன்றையும் தொடர்ந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடிக்கு செங்கம்பள வரவேற்பு, குண்டுகள் முழங்க உபசரிப்பு. தமிழக மீனவர்கள் விடுதலை, நல்லிணக்க அடிப்படையில் நகர்வு. சர்வதேச புரிதல் இல்லாவிட்டால் நாடு பாரிய பேரழிவை சந்திக்கும், வஜிர எச்சரிக்கை. சீனாவை பகைக்கும் இலங்கை, ஆபத்து அதிகம் என்கிறார் சரத் வீரசேகர. NPP நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை பரிதாபம், கேலி செய்த சாணக்கியன். அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த சீனா, அமெரிக்க பொருட்களின் வரியும் அதிகரிப்பு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.